சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 9. படகை தேடி வந்த பல்லவ மன்னன் படகு காணாததால் அதிர்ச்சியடைந்து மைவிலியிடம், பரதர்களுடன் திரிந்தபோது இதைக் கண்டேன். உன் தந்தையையும் அழைத்து வந்து இதை காட்டினேன். இதற்கு சற்று தொலைவில் தோப்புக்குள் யாருக்கும் தெரியாமல் குடிசை ஒன்றை அமைத்தோம். யாருக்கும் தெரியாமல் எனக்கென்று படகு ஒன்றை தயாரித்தோம். அதில் போர்க்களங்களையும் அமைத்தோம். சிறிய படகுதான். ஆனால் 10 படகுகள் அதை வளைத்தாலும் அதை பிடிக்க முடியாது. அத்தனை வேகமுடையது, ஆயுத பலமுள்ளது. அந்த படகை யாங்சின் என்பவன் தனிப்பட்ட மரங்களை வெட்டி செய்தான். அந்த படகுதான் இப்பொழுது காணவில்லை என்று பெருமூச்சு விட்டான். யாங்சின் யார்? நேற்று என் தந்தையுடன் இருந்தானே, அந்த சீனனா? ஆம். அவன் எப்படி உங்களுக்கு அறிமுகமானான்? சீனாவிலிருந்து ஒரு காரியமாக என்னிடம் வந்தான். என்ன? சீனாவிலிருந்து ஒரு காரியமாக உங்களிடம் வந்தானா? சீனாவிலிருந்து ஒருவன் பாரதம் வருவது வியப்பான விஷயமா? அல்லது என்னை தேடி வந்தது வியப்பான விஷயமா? சீனா எங்கோ இருப்பதாக சொல்கிறார்கள். அங்கிருந்து வருவதென்றால் எளிதா? முயற்சி உள்ளவனுக்கு எளிது, துணிச்சல் உள்ளவனுக்கு எளிது. இங்கிருந்து சீனா சென்ற புத்த பிட்சுகள் ஏராளம். இங்கிருந்து நாம் மதத்தை கொண்டு சென்றோம், நாகரிகத்தை கொண்டு சென்றோம், கலைகளை கொண்டு சென்றோம். இங்கிருந்து பெரிய பெரிய மரக்கலங்கள் சீனாவுக்கு சென்றிருக்கின்றன. பிறகுதான் சீனர் இங்கு வர ஆரம்பித்தனர். அரபியர் வந்தனர், யவனர் வந்தனர். அவர்கள் வரவால் வாணிபம் பெருகிற்று. அன்று அது சாத்தியமானால் இன்று ஏன் சாத்தியமில்லை? இப்போது சீனர் வருகை பல்லவ நாட்டில் அதிகப்பட்டு விட்டது. காரணம், 2 பல்லவ மன்னர்கள், நரசிம்மவர்மரும் அவரது தந்தையும். மைவிலி, பல்லவ மன்னர்களின் பெருமை உலகெங்கும் பரவியுள்ளது. சீன நாட்டு மன்னர் இந்த யாங்சினை இங்கு அனுப்பியிருக்கிறார். என்ன? சீன மன்னரே யாங்சினை உங்களிடம் அனுப்பியிருக்கிறாரா? பல்லவ இளவரசன் கோவில்களை கட்டுவதில் நிபுணன் என்பது எப்படியோ சீன மன்னருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே சீனருக்கு இங்கு ஒரு கோவில் கட்ட வேண்டி அரச குலத்தைச் சேர்ந்த யாங்சினை இங்கு அனுப்பியிருக்கிறார். இவன் இங்கு வந்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. சீனர்களுக்கு ஒரு கோவில் கட்ட ஒப்புக்கொண்டிருக்கிறேன் என்று விளக்கினான். அதிசயமாக கேட்டுக்கொண்டிருந்த மைவிலி அவனை அசையாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவளை சற்று திருப்பினான். பரதவர் குலத்தில் இப்படி ஒரு பெண் இருந்தால் அவளைத் தவிர வேறு யாரையும் விரும்ப மாட்டேன். இந்த முரட்டு ஆடை உனக்கு நன்றாக பொருந்துகிறது. உங்களுக்கு மட்டும் என்ன, வேடம் நன்றாகத்தான் இருக்கிறது. அந்த வலையை உங்கள் தோளில் போட்டிருக்கும் அழகு ஒன்று போதுமே. இதை கேட்டதும் இளவரசன் நகைத்தான். இந்த வலை மீன்களை மட்டும்தான் பிடிக்கும் என்றான். வேறு எதை பிடிக்காது என்றாள் அவள். யாரை என்று கேள். யாரை? மனிதரை பிடிக்காது. மனிதரை பிடிக்கும் வலையும் உண்டா? உண்டு, பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவன் தன்னை பற்றி ஏதோ சொல்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. எதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உட்கார், சொல்கிறேன். உட்கார இது சமயமா? வேறு செய்ய ஏதுமில்லை. இப்பொழுது படகும் போய்விட்டது. எதிரிகள் இங்கே வந்தால் வரமாட்டாங்க. இந்த இடத்தை கண்டுபிடிக்க எனக்கே நாள் பிடித்தது. புதிதாக இன்று வந்துள்ள எதிரிகள் இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியானால் படகை யார் கொண்டு போய் இருப்பார்கள்? எனது நண்பர்கள்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே தனது கைக்குள் சிக்கியிருந்த மைவிலியை உட்கார வைத்தான். மைவிலி, மனிதனை பிடிக்கிற வலையை பற்றி சொன்னேன் அல்லவா? ஆம் ஆம், சொன்னீர்கள். அது உன் கண் வலை. இதை சொன்னதும் அவள் மைவிழிகள் மணலை நோக்கின. அவன் கைகள் அவள் கன்னங்களை பற்றி முகத்தை தூக்கின. மைவிலி, என்னை பார். அவள் அவனை பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தனர்.